ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு. அது என்னென்ன காரியங்கள் என்று உங்க சிந்தையில ஆவியானவர் கொண்டு வந்து நிறுத்துறாரோ அதையெல்லாம் விட ஆண்டவரே நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறையா, தீர்மானம் எடுக்கிற ஆண்டவரே சொல்லி நீங்க விரும்பினா மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நேரம் காட்டுங்க பார்க்கலாம். நீங்க விரும்பினா மாத்திரம் தான், சும்மா இல்லை தீர்மானம். நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் தான் இந்த தேவனிடத்திலிருந்து நல்ல தீர்ப்புகளை கொண்டு வரும். உங்கள் தீர்மானங்கள் தான் இந்த தேவனிடத்திலிருந்து அற்புதமான அழகான ஆசீர்வாதமான நன்மைகளை கொண்டு வந்துடும். அதனால நல்ல தெளிவா நான் தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்றப்ப மாத்திரம் இந்த வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் விடுறையா, இன்னைக்கு நான் விட வேண்டியதை விடுறையா, என் எல்லைகளுக்குள் அசைவாடுகிறேன். அந்த காலத்தின் இருள் இன்னைக்கு ஓடி போகணும். என் பாவ வாழ்க்கை சாவ வாழ்க்கை மறைஞ்சி போகணும். என் கருத்தெழுந்த நேரோடு பிடிங்கி எரிய போகணும். சபைக்குள்ள பலவீனமாய் கலந்து வந்த என் பலவீனத்தினுடைய கூறுகள் இயேசுவின் நாமத்தால் ஓடி போகணும். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவருக்கு பிடிக்காத எதையும் தேவனை விட்டு பறிக்கிற எதையும் நான் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறேன். சொன்னீங்கன்னா மாத்திரம் ரெண்டு கரங்களுக்கு கூப்பி கரங்கெல்லாம் கூப்பி ஒரு சின்ன ஜபம் ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜபத்தை பாருங்க பார்க்கலாம். நீங்களே வாயை